பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய பேரருளும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. அன்புக்குரியவர்களே, எல்லாம் வல்ல ஏக இறைவன் இவ்வுலகில் எல்லாவற்றையும் படைத்து அவனை வணங்குவதற்காகவே படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான். ஒரு மனிதனை வழிகெடுக்கக்கூடிய முக்கியமான அல்லாஹுடைய விரோதியாக திகழ்வது ஷைத்தானாகும். இந்த ஷைத்தானுடைய தீங்குகளிலிருந்து எல்லா நிலைகளிலும் நீங்கள் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் எங்களுக்கு கூறியிருப்பதை போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து கூறுகின்ற போது, குர்ஆனை நீங்கள் ஓதுவதற்கு ஆரம்பிக்கின்ற வேளையில் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், எடுத்தறியப்பட்ட ஷைத்தானின் தீங்குகளை விட்டும் நான் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன் என அல் குர்ஆனை ஓதுவதற்கு முன்னால் ஷைத்தானை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்லுகின்றான். ஆக அல் குர்ஆன் ஓதப்படுகின்ற போது அவன் எங்களை வழிகெடுப்பதற்கு அதிக வாய்ப்புண்டு. ஓதுகின்ற போது அதை நிறுத்துவதற்கும் அல்லது மற்றவர்கள் ஓதுகின்ற போது அதை காது செவிதாழ்த்தி கேட்பதை தடுக்கின்ற விடயத்திலும் பல்வேறு எண்ணங்களையும் ஊசலாட்டங்களையும் வெறுப்புத்தன்மையும் உண்டாக்கி ஷைத்தான் வழிகெடுப்பதற்கு அதிக வாய்ப்புண்டு. அதனால் அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், அல் குர்ஆனை நீங்கள் ஓத ஆரம்பிக்கின்ற போது ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னான். அதே போன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் பள்ளிவாசலுக்கு சென்றால் தொழுகையை முடித்துவிட்டு உங்களுடைய பள்ளி அமல்களை முடித்துவிட்டு வெளியே வருகின்ற போது அல்லாஹும்ம அஸிம்னி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், எடுத்தறியப்பட்ட ஷைத்தானின் தீங்கிலிருந்து யா அல்லாஹ் என்னை பாதுகாப்பாயாக என்ற துஆவை ஓதிக்கொள்ளுங்கள். யார் பள்ளியிலிருந்து வெளியே வருகின்ற போது இந்த துஆவை ஓதிக்கொள்கின்றாரோ ஷைத்தானுடைய அனைத்து தீங்கிலிருந்தும் அவர் பாதுகாக்கப்படுவார். ஆக ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான முதலாவது வழியாக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த துஆவை எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் மனிதனுடைய அனைத்து செயற்பாடுகளிலும் ஷைத்தான் இரண்டர கலந்து கொள்கின்றான். ஷைத்தான் பங்கு பற்றுகின்ற மனிதனோடு கலந்துறவாடுகின்ற சந்தர்ப்பங்களாவன. முதலாவது, யார் ஒருவர் பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிடுகின்றாரோ ஷைத்தான்களுடைய தலைவன் இபிலீஸ் தன் சகோதரர்களை பார்த்து ஷைத்தானை பார்த்து சொல்லுகின்றான், உங்கள் அனைவருக்கும் இங்கே உணவிருக்கிறது, வந்து உண்டு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய பெயர் கூறாமல், அதாவது பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிடுகின்ற உணவிலே ஷைத்தான் பங்கெடுத்துக் கொள்கின்றான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக நாங்கள் ஏதாவது ஒன்றை சாப்பிடுகின்ற போது குடிக்கின்ற போது பிஸ்மில்லா என்ற அல்லாஹுடைய பெயரை கொண்டே நாம் ஆரம்பிக்கின்ற போது ஷைத்தான் சொல்லுகின்றான், இந்த உணவிலே உங்களுக்கு பங்கில்லை, வேறு யாராவது ஒருவர் பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிடுவான், அதிலே போய் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் என்று பிஸ்மில்லா சொல்லிய மனிதனை விட்டும் அவர்கள் விரண்டோடுகிறார்கள். ஆக பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிடுகின்ற மனிதனோடு ஷைத்தான் பங்கெடுத்துக் கொள்ளுகின்றான். அடுத்த முக்கியமான ஒரு பகுதிதான், வீட்டை விட்டு வெளியே வந்த ஒருவர் திரும்ப வீட்டுக்கு திரும்ப செல்லுகின்ற போது யார் ஒருவர் பிஸ்மில்லாஹி வலஜினா வ பிஸ்மில்லாஹி ஹரஜினா வ அலா ரப்பினா தவக்கல்னா என்று அல்லாஹுடைய பெயர் கூறி வீட்டுக்குள் நுழையவில்லையோ ஷைத்தானின் தலைவன் இபிலீஸ் தன் சகாக்களை பார்த்து சொல்லுகின்றான், இந்த வீட்டிலே உங்களுக்கு தங்குவதற்கு இடம் இருக்கிறது, எல்லோரும் வாருங்கள் என்று தன்னுடைய நண்பர்களை அழைத்து கொண்டு அந்த வீட்டிலே போய் குடிகொள்கின்றான்.
ஆக பிஸ்மில்லா சொல்லாமல் யார் ஒருவர் வீட்டுக்குள்ளே நுழைகின்றாரோ அங்கே ஷைத்தானும் ஆதிக்கம் செலுத்துகின்றான். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வீட்டுக்குள் நுழைகின்ற போது பிஸ்மில்லா சொல்லி நுழையுங்கள், அங்கே ஷைத்தானை விட்டும் நீங்களும் உங்களுடைய வீட்டுடையார்களும் பாதுகாக்கப்படுகிறீர்கள் என்று சொன்னார்கள். அடுத்த முக்கியமான ஒரு விடயம்தான், உங்களுக்கு கொட்டாவி வருகின்ற போது கொட்டாவி விட்டால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். ஏனென்றால் கொட்டாவி ஷைத்தானுடைய செயலாகும், அதை அல்லாஹ் வெறுக்கின்றான். ஒரு மனிதன் கொட்டாவி விடுகின்ற போது ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடிக் கொள்வதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான வழிகாட்டல்கள் என்ன என்ன என்பதை பற்றி அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நேரத்தை கவனத்தில் கொண்டு சில விடயங்களை உங்களுக்கு நான் நினைவூட்டி இருக்கிறேன். கேட்ட விடயங்களை வாழ்க்கையில் அமுல்படுத்தி எல்லாம் வல்ல இறைவனின் பாதுகாப்பையும் நபிகளாருடைய ஷஃபாஅத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.